17 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. 21 வயசுல குழந்தை பிறந்து டைவர்ஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சு 22வது வயசுங்கும் போதெல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். I was cornered. I was helpless. குடிப்பழக்கம் இருந்தது, பொண்ணுங்க சவாசம் எல்லாமே இருந்தது. ஓ அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் எனக்கு பேபி பண்ண வந்தது. அப்போ அந்த குழந்தைக்காக மட்டும்தான் நான் வெளியில வந்தேன். கதம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. 30 நாள் பேர் வச்சுட்டு வந்து அம்மா வீட்டுல விடுவாங்க. அப்படி விட்டுட்டு போனவர் தான் அதுக்கப்புறம் வரவே இல்லை. உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா. இடையில பையன் 7th படிக்கும்போது அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு இப்போ என்ன ஐடியா, உனக்கு வர்றதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. அப்ப நான் சும்மா ஒரு ஆப்ஷனா தம்பிட்ட வந்து கேட்டேன், ராகுல் இந்த மாதிரி கூப்பிடுறாங்க, அங்க வந்து வாழ்றீங்களான்னு. இல்லம்மா அந்த அங்கிள் அப்படியே போ சொல்லு. அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா? அதான் எல்லாம் சொல்லிட்டேனேப்பா. என் பையன் சொல்லிட்டான் அந்த அங்கிள் வர வேணான்னு சொல்லிடுமான்னு சொல்லிட்டுன்னு. என்ன பையன் வளர்த்து வச்சிருக்க நீ, என்ன பையன் வளர்த்து வச்சிருக்கிற, அப்பான்னு கூட சொல்லி தராம. அப்பதான் எனக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு நான் அழகா வளர்த்துருக்கேன், உன்னை போட வாடன்னு அவன் பேசவே இல்லை. அந்த அங்கிளை வேண்டான்னு சொல்லுமான்னு தான் அவன் சொன்னானே தவிர மரியாதை இல்லாம அவன் பேசவே இல்லை. சான்ஸே இல்ல, வேற லெவல். நாங்க ரொம்ப அழகா பையனை வளர்த்துருக்கேன், நீங்க கவலையே படாதீங்க, ஆயுசுக்கு உங்க வீட்டு பக்கம் நாங்க வரவே மாட்டோம். மனசுலாயோ 30 நாள்ல குழந்தைய விட்டுட்டு போன அவரு குழந்தை வளர்ப்பை பத்தி பேசுதான் இருக்கிற காமெடி. நான் வந்து ஹோம் சர்வீஸ் போவேன், ஃபேஷியல் பெடிக்யூர் மெனிக்யூர் இந்த மாதிரி பண்றது. வீட்டுக்கே போய் நான் சர்வீஸ் பண்ணுவேன். அதே மாதிரி முகூர்த்த டைம்னா மிட் நைட்ல தான் மேக்கப்பே இருக்கும், தூக்கம் ப்ராப்பராகவே இருக்காது, அதுக்கும் கரெக்டாக போயிடுவேன். ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. மழை வந்துச்சுன்னா உள்ள ஒரு ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பேன். கிளைண்ட் வீட்டில் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு போய் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹோம் சர்வீஸ் முடிச்சுட்டு திருப்பி கிளம்பி வருவேன். ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. வெளியில இருக்கிற போர்டு நம்பர் வச்சு கால் பண்ணி பேசுவாங்க, மென்ஸுக்கு சர்வீஸ் இருக்கா அப்படின்னு. இல்ல சார் இது உமன்ஸ் சலூன். எப்படி கோர்த்து விடுது பாரு. உங்க நம்பர் கொடுங்க, என் ஒய்ஃப்க்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்னா உங்களுக்கு நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போன ஒரு மணி நேரத்திலேயே கால் வரும் சார். என்ன பதில் சொல்லுவேன்? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. கல்யாணம் பண்ணி 1 மாசத்துக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை ஃபுல்லா நரகமா மாறுச்சுங்க சார். என்னடா லுக்கு போடா. ஏன்பா அக்கா படுற கஷ்டம் உங்களுக்கு புரியலையா? புரியுது சார். அப்ப அக்கா காசுல வாங்கி குடிச்சா என்ன அர்த்தம்? என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல மண்ட பத்திரம். நீ வேலை பார்த்தது போதுங்கக்கா, நான் ஆச்சுக்கா அப்படின்னு சொல்ல வேண்டாமா? அக்கா படுற கஷ்டத்தை பார்த்து ஒரு நாள் கூட உனக்கு மனசு உருகினதே கிடையாதா? அந்த பையன் வந்து என்ன வயசு இருக்கும், 13 வயசு இருக்குமா சார் அவனுக்கு. 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவனோட ஸ்கூல் ஃபீஸ் அவன் கட்டுறான் சார். எப்படி கட்டுறாப்ல? என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. சாட்டர்டே சண்டே நைட்டு 2 மணிக்கு கூப்பிட்டா கூட ஓடுவான் சார், ஒர்க் பண்ணுவான் சார் அவன். இந்த வயசுல இந்த பையன் இருக்கும்போது அந்த பையன் அவன் செய்யலாம் இல்ல சார். நோ தலைவரே. என்ன பதில்பா? சும்மா தருவாங்களா பாஸ்? வேலைக்கு போய் அக்காவுக்கு நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். அக்கா மேல கொஞ்சமா அன்பு இருக்கா இல்லையா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? சொல்ல வரல சார். தம்பி இந்த ஸ்டேஜ்ல நீ பேசினா நீ தான் ஹீரோ. பேசு. நீ என்ன கேட்ட? பேசு. நீ பேசினா நீ தான் ஹீரோ. நாங்க இத்தனை பேர் நிக்கிறோம் உன் முன்னாடி. பேசு. இனிமே நான் பாத்துக்கிறேன்க்கா, நீ சொல்லு உங்க அக்கா. வீரனுக்கு தெளிவு வந்தது. டே மைண்ட் வாய்ஸ் அப்படியே விடுறு. நாங்க எல்லாருமே உனக்கா நிக்கிறோம், நீ பேசு. ஏய் இவன் யாரா? நம்ம ஏன் இப்படி இருக்கும்னு தோணுதா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். சொல்லி பார்த்தாதான் தெரியும். டேய் உடறே நீ. இதுக்கப்புறம் சரி பண்ணலாம். அழுகுறியா? சார் இவனை மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய தம்பிங்க இருக்காங்க சார். இவன் பேசுனா இதை மாதிரி கண்டிப்பா நிறைய பேர் மாறுவாங்க சார். ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. பேசட்டும். நீ பாத்துக்கிறேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுடா போதும். கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. அக்கா நான் பாத்துக்கிறேன்க்கா உங்களை. இனிமேல் எதுக்குமே நீங்க கவலைப்படாதீங்கக்கா, நான் இருக்கேன்க்கா உங்களுக்கு. ஒரு சுறவழி கிளம்பியதே